பைத்தான் ப்ரோக்ராமில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற செக்ஷன் பார்க்குறோம். அதுக்கு என்னென்னா ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஓபிஎஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிம்பாங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ கிளாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். கிளாஸுங்கிறது இப்போ ஒரு காரை வச்சுப்போம் டெமோவா. காருங்கிறது தான் கிளாஸ். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக கார் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பிளாக் கலர் பிடிக்கும், ஒருத்தவங்க ரெட் கலர், எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி. ஒருத்தவங்களுக்கு வந்து டாடா ஸ்மோக் கார் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு கார். ஒவ்வொரு பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கு கார்னு பொதுவாக சொன்னோம்னா அது கிளாஸ். பொதுவாக குறிப்பிடுறது வந்து கிளாஸ்னு அர்த்தம். அதில் வந்து காரை நான் கிளாஸ்னு கொடுத்துட்றேன். ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஆப்ஜெக்டில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி, மெத்தட். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து காரோட கலர் என்ன, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அது எப்படி போகும், பேக் ஃபார்வர்டாக நம்ம எப்படி பறக்குமா இல்லை வேகமாக போகுமா, இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் முடிஞ்சிடுது. ஓகேவா? மெத்தட்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறாங்க. தன்மைகள். ஓகேவா? மெத்தடுங்கிறது வந்து அது எப்படி ஜம்ப் பண்ணுமா, மூவ் பண்ணுமா அப்படிங்கிறது தான் வந்து மெத்தட். ப்ராப்பர்ட்டிங்கிறது தன்மைகள்ங்கிறது அது கலர் என்ன, இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர்ட்டி. மெத்தட்ஸ் வந்து அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறது, எப்படி ஓடும், ஜம்ப் பண்ணி போகுமா, மூவ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறதா வந்து மெத்தடு. ப்ராப்பர்ட்டியில் வந்து அது கலர் என்ன, இதெல்லாம் குறிப்பிட்றதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட். கிளாஸுங்கிறது என்ன, பொதுவாக ஒரு கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காருங்கிறது பொதுவாக சொல்கிற வேர்டு, அதுதான் வந்து கிளாஸ். ஆப்ஜெக்ட்டுங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் மெத்தட். ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன, அதோட கலர் என்ன, அதோட தன்மைகளை குறிப்பிட்றது தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தடுங்கிறது அதோட செயல்பாடுகளை குறிப்பிட்றது, அது எப்படி மூவ் ஆகும், பறக்கிறதா, ஜம்ப் பண்ணுதா, இல்லை குதிக்குதா, இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஓகேவா? இப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கும். கிளாஸ்க்கு மீனிங்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு மீனிங்கும் புரிஞ்சுருக்கும். இப்போ வந்து நம்ம ஏன் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல்ல கொஷின் வைக்கணும். இப்போ வந்து கிளாஸுங்கிறது வந்து இப்போ நான் ஒரு கார், என்னோடய கார் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் மாதிரி நிறைய கார் வேணும். ஓகேவா? ஆனால் எனக்கு ஒயிட் கலர் வேணும், எனக்கு பர்பிள் கலர் வேணும், எனக்கு வந்து சின்னதாக வேணும், எனக்கு கொஞ்சம் கார் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அதில் பொதுவாக இருக்கிறது நான் கிளாஸுங்கிறனா என்னோடய கார். அதில் நம்ம என்ன வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறது, உங்களோட டேட்டாஸ்லாம் கொடுக்குறது. என்னோடய காரில் வந்து நான் என்னோடய பேர் போட்டுக்குவேன், என்னோடய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்குவேன். ஓகேவா? அது சின்னதாக இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னோடய காருங்கிறது வந்து நான் கிளாஸாக இருக்கேன். என்னை போலவே நிறைய பேர் 10 பேரும் கார் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னோடய கார் போல் இருக்கக்கூடாது. நான் கார் வச்சுருக்கனால எல்லாருக்குமே கார் வேணும். அவங்க எல்லாருக்கும் ஆனால் வந்து என்னோடய கார் மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சிலவங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்கும், அவங்க டேட்டாஸ் ஸ்டிக்கர் வச்சு வேணும், இந்த நேம் போட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்கிட்டேருந்து நான் பொதுவாக ஒரு கார்னு நான் வச்சுருக்கறனால என்கிட்டேருந்து எல்லா காப்பீஸும் எடுத்துக்கிறாங்க. நான் ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க, அதான் கிளாஸ். இப்போ அந்த கிளாஸ்லேருந்து நம்ம நிறையா கார்ஸ் நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நான் ஒவ்வொரு கார்னு ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் எழுத முடியாது, அது லேட் ஆகும். இப்போ என்னோட காருங்கிற கிளாஸை வச்சு மற்றவங்க எல்லாத்துக்குமே அதை காப்பி போட்டு கொடுக்குறது. காப்பி போட்டு கொடுத்துட்டுனா அவங்க அதில் மாடிஃபை பண்ணி டேட்டாஸ்லாம் இன்புட் பண்ணுறது. ஓகேவா? அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளாஸில் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, காலேஜ் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரிஜினல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த ஒரிஜினல் ஃபார்மை நம்ம வாங்குவோம். அதில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பேர், நேமு, ஏஜஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வச்சுருக்கிறது ஒரே ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் தான். அதுலேருந்து எல்லாருமே காப்பி எடுத்துக்கிறோம். காப்பி எடுத்து நம்மளோட டேட்டாஸ்லாம் அதில் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த ஒரிஜினலாக இருக்கிறது வந்து கிளாஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து அதுலேருந்து நிறைய காப்பீஸ் நம்ம எடுத்துக்கிறது, இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறது. நம்மளுக்கு நிறைய வேணும், அதனால் ப்ரோக்ராம் வந்து சிம்பிளாகவும் நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் உருவாக்கணும், ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் எழுதணும். இப்போ நம்ம கிளாஸுங்கிற ப்ரோக்ராமிங்லேருந்து ஆப்ஜெக்டில் வந்து நிறைய எடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஒரிஜினல்லேருந்து டூப்ளிகேட்டை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஐ மீன் வந்து காப்பீஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் டேட்டாஸ் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்கோட முக்கியமான விஷயம். ஒரிஜினல் ப்ரோக்ராமிங்கை வச்சு நிறைய காப்பீஸ் ப்ரோக்ராமிங்கை நம்ம எடுத்து டைமை சேவ் பண்ணுறோம், ஈஸியாகவே ரன் பண்ணிடலாம். நிறைய ப்ரோக்ராம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங். இப்போ அதுக்கு வந்து எக்ஸாம்லாம் சொன்ன மாதிரி நான் காருங்கிற ப்ரோக்ராமிங் தான் போட்டிருக்கேன். இன்க்ளூடிங்கில் வந்து கார்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து நம்பர் ஆஃப் வீல்ஸ், காரில் எத்தனை வீல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 4. என்ன சொன்ன, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரெண்டும் தான், ரெண்டும் இணைஞ்சது தான் வந்து ஆப்ஜெக்ட். கிளாஸ்க்குள்ளே காரை தூக்கி போட்டுரும். இப்போ வந்து காருங்கிறது இன்க்ளூடிங் கிளாஸ். இப்போ நம்பர் ஆஃப் த வீல்ஸ் 4 இருக்குன்னு இருக்கேன். மைலேஜ் எவ்வளோ கொடுக்கணும், 20.9 கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் த ஏர் பேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க, 5 இருக்குங்கிற. ஓகேவா? எப்போதுமே நம்ம கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துட்டேன். ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொன்னேன், அது எத்தனை வீல் இருக்கும், மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், எல்லாம் எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து டீஃப்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால் டீஃப்னு போட்டு கார் எப்படி மூவ் ஆகும் சொன்னேன். அவங்கள்ட்ட மெத்தட்னாலே ஜம்ப் பண்ணுதா, மூவ் பண்ணுதா, அதோட தன்மைகளை குறிப்பது, செயல்பாடுகளை குறிப்பது வந்து மெத்தட்ஸு. ப்ராப்பர்ட்டிங்கிறது அதோட செயல்பாடுகள். ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது தன்மைகள், மெத்தடுங்கிறது அதோட செயல்பாடுகள். செயல்பாடுகள்னால் ஜம்பிங்கு, மூவிங்கு, பேக்காக போவோமா இல்லை ஃப்ரண்ட்டாக போவோமா, இதெல்லாம் தான் வந்து மெத்தடு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை போட்டோம். ப்ராப்பர்ட்டி வந்து 4 வீல் இருக்கும், ஓகேவா, மைலேஜ் இவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து மெத்தட்ஸ்க்குள்ளே வந்திருக்கோம். மெத்தடுக்குள்ளே வந்து அது பேக் ஃபார்வர்டாக அப்படின்னு போட்டால் பிரிண்ட் கொடுத்துருந்தேன். கார் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்து மூவ் ஆகிறது பேக்காக மூவ் ஆகுன்னு கொடுத்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் கார் இஸ் மூவிங் பேக் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு எழுதுகிறேன். அதான் ஒரு காரு எழுதியாச்சு. இன்ஸ்டண்ட்டாக இன்னொரு கார் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னோடய ஒரிஜினல் கார் இருக்குது. இப்போ அதுலேருந்து வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கார் எடுக்கிறேன், ஃப்ரெண்டுக்கு. இப்போ அதே மாதிரியே காப்பி பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் த வீல்ஸ் வந்து வீலுங்கிறது நான் வீல்ஸ்க்கு கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் என்னோடய வீலே கொடுக்க முடியாது, வீல் 1ன்னு கொடுக்கலாம், வீல் 2, 3ன்னு அப்படின்னு ஒரு அலோகேட்டடாக ஒரு நேம் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் த வீல்ஸ்னு கொடுத்தேன். இப்போ வீல்ஸ் பற்றில 1ன்னு மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 5 வீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 5 வேணும், எனக்கு 4. இப்போ வந்து மைலேஜ் வந்து 29, அவங்களுக்கு வந்து 25 இருக்கணுங்கிறாங்க. இப்போ வந்து நம்பர் ஆஃப் த ஏர் பேன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 6. நீங்கள் அந்த முன்னாடி உள்ள வேர்ட்ஸ் மட்டும் மாற்றிக்கங்க. வீல்ஸுங்கிற இடத்துல 1 டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க, மைலேஜ் 1, நம்பர் ஆஃப் த ஏர் பேக்ஸ் 1 கொடுத்துருங்க. நம்பர் அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதில் செட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே இன்ஸ்டண்ட்டாக காப்பி ஆயிடுது. என்கிட்ட கிளாஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க இன்ஸ்டண்ட்டாக. இப்போ வந்து டிஃபால்ட் மூவிங் இவங்களுக்கும் அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி போட்டு இப்போ மெத்தட் வந்திருக்கேன். மூவிங் ஃபார்வர்டு வந்து அதே மாதிரி ஃபார்வர்டு 1ன்னு கொடுத்துருவேன், வெறும் ஃபார்வர்டு கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க கேட்குறனால அவங்களுக்கு 1. இப்போ பிரிண்ட்டு கொடுத்து கார் மூவ் ஆகுது. இது அதே அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம கார்னுங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறதுக்காக ஒரு கார்னு இன்க்ளூடிங் கொடுத்துக்கிறோம். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அது எத்தனை வீல் இருக்குது, மைலேஜ் இருக்குது, நம்பர் ஆஃப் த ஏர் பேக்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம எப்போதும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். டீஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டு அது எப்படி மூவ் ஆகுறதுக்காக ஃபார்வர்ட் பண்ணுறேன், மூவ் ஃபார்வர்டு கொடுத்து அதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பேக் ஃபார்வர்டுக்கு அது ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கு நம்பர் ஆஃப் த வீல் கொடுத்துட்டு அதே மாதிரி காப்பி பண்ணுறேன். இன்னொருத்தவங்களுக்கு வேணுங்கிறனால வீல்ஸ் 1 கொடுத்து அதே மாதிரி கொடுத்து டீஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். இதுதான் சிம்பிள். இதெல்லாம் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வந்து இப்படி நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்மளோட மெயின் கிளாஸில் என்ன பண்ணோம், கார்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் த வீல்ஸ்லையும் கொடுத்து மைலேஜ் 0ன்னு கொடுத்துருக்கேன், 0.0. நம்பர் ஆஃப் த ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் போட்டாச்சு. இப்போ வந்து மூவிங் பண்ணுற கார் மூவிங் அதே மாதிரியே மெத்தட் கொடுத்து ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னொன்று வேணும்னு கேட்குறாங்க. அதனால் வந்து கார் 1 இதுலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். கார் 1ங்கிறதுலேருந்து ஈக்குவல் டு கார். ஓகேவா? கார் 1லேருந்து கார்னு கொடுத்து இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக போடுறோம். இது ரொம்ப முக்கியம். கார் 1 ஈக்குவல் டு கார்னு. இப்போ பிரிண்ட் ஆஃப் கார் 1 நம்பர் ஆஃப் த வீல்ஸ்னு கொடுத்துறேன். பிரிண்ட் ஆஃப் கார் 1 ஈக்குவல் டு மைலேஜும் கொடுத்துட்றேன். இது 1 முடிஞ்சிச்சு. இதே மாதிரி காப்பி 2 வேணுங்கிறேன். கார் 2 ஈக்குவல் டு கார்னு வந்துடுது. அதேமாதிரி பிரிண்ட் ஆஃப் கொடுத்துடணும். இப்போ அவுட்புட் வந்து 0.1 வந்துடும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துடும். சிம்பிள் ப்ரோக்ராமிங் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அவுட்புட் நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ அது வந்துடும். நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கிளாஸ் 2க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும்.
இப்போ நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம், எனக்கு கார் 2ல் மட்டும் மைலேஜ் வேறு மாற்றணுன்னா நீங்கள் பெரிய ப்ரோக்ராமாக எழுத தேவையில்ல, வெறும் கார் 2 டாட் மைலேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் மாறும். அதுக்காக கார் 1 மாறணும் அவசியம் இல்லை. இந்த மெயின் கான்செப்டே என்னன்னா, நம்ம வந்து காருங்கிற ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து நிறையா காப்பீஸாக வந்து காரில் உருவாக்குறோம். அதுக்கு தான் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ங்கிற மாதிரி கார் 1, கார் 2 அப்படின்னு போடுறோம். இது மாதிரி எக்கச்சக்கமான கார் வந்து ஒரு லைனில் எழுதி நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்தோன்னா ப்ரோக்ராம் ஈஸியாக ரன் ஆகுறாங்க. இதான் கிளாஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தேங்க்யூ.